வருதுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம அரசோட திட்டங்களின் பயன்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு குடிமகனுக்கும் நேரடியா கிடைக்குது. அதனால தான் திமுகவுக்கு வெற்றி மேல வெற்றி குவியுது. நாள்தோறும் திட்டங்கள், மக்கள் மனந்தோறும் மகிழ்ச்சி. இதுதான் நம்ம அரசோட எண்ணம். இப்படிப்பட்ட நம்மோட எண்ணங்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற செயல்களை ஒன்றிய அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருது. ஒரு அரசு எப்படி செயல்படணும் என்பதற்கான இலக்கணத்தை நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன். ஒரு நல்ல அரசுன்றது வாக்களிச்ச மக்களுக்கு மட்டும் இல்ல, வாக்களிக்க மறந்த மக்களுக்கும் சேர்ந்து பாடுபடணும். இப்படிதான் தமிழ்நாடு அரசு பணியாற்றிட்டு இருக்கு. ஏன் மோடி தலைமையிலான பாஜக அரசு வர்றதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஒன்றிய அரசுகளும் கூட அப்படித்தான் இருந்தது. ஆனா இந்த பெருந்தன்மை ஒன்றிய பாஜக அரசு கிட்ட இல்ல. இவங்க மட்டும்தான் அரசியல் நோக்கத்தோட அரசு நடத்துறாங்க. அதுக்கு அடையாளம் தான் கடந்த 23ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட். நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் மக்களுக்கு எதிராக நடந்து கொண்ட பாஜகவை பல்வேறு மாநில மக்களும் புறக்கணிச்சாங்க. அப்படி புறக்கணிச்ச மாநிலங்கள்ல அந்த மாநில மக்களை பழிவாங்கிற பட்ஜெட்டா தான் ஒன்றிய நிதியமைச்சர் தாக்கல் செஞ்சிருக்க பட்ஜெட் அமைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காகவும் உருவாக்க வேண்டிய பட்ஜெட்டை இந்தியா கூட்டணிக்கு வாக்களிச்ச மக்களை பழிவாங்க உருவாக்கி இருக்கார். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் அவர் ஏற்றுக்கொண்ட பதவி பிரமாணத்துக்கு முரணானது. ஒன்றிய பாஜக அரசானது தொடர்ச்சியா தமிழ்நாட்டை புறக்கணிச்சுக்கிட்டே வருது. தமிழ்நாட்டுக்குன்னு அவங்க அறிவிச்ச ஒரே ஒரு சிறப்பு திட்டம்னா அது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தான். ஆனா அதுவும் 10 ஆண்டுகளாகியும் என்ன நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டுக்குன்னு எந்த சிறப்பு திட்டத்தையும் கொடுக்காம தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கணும்னு எப்படித்தான் எதிர்பார்க்கிறாங்களோ தெரியல. 3வது முறையா பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு. ஆனா இந்திய மக்கள் அந்த கட்சிக்கு பெரும்பான்மை அளிக்கல. ஒரு சில மாநில கட்சிகளோட சப்போர்ட் இல்லைன்னா பாஜகவால ஆட்சி அமைச்சிருக்க முடியவே முடியாது. இப்படிப்பட்ட நிலையில தங்களோட சறுக்களுக்கு என்ன காரணம்னு உணர்ந்து பாஜக திருந்தி இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கு. பட்ஜெட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்மளோட தமிழ்நாட்டு தேவைகள் என்னன்னு சோசியல் மீடியா மூலமாகவே ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு தெரியப்படுத்தினேன். ஆனா அதுல இருந்து ஒண்ணு கூட நிதியமைச்சர் அறிவிக்கல. அவ்வளவு ஏன் தமிழ்நாடு என்ற சொல்லே பட்ஜெட்ல இல்ல. இவ்வளவு ஆண்டுகளா சும்மா ஒப்புக்காவது ஒரு திருக்குறளை சொல்லி பட்ஜெட்டை வாசிப்பாங்க. இந்த முறை திருவள்ளுவரும் கசந்து போயிட்டாரு போல. இப்படிப்பட்ட பட்ஜெட்ல திருக்குறள் இடம்பெறாதது ஒரு வகையில நிம்மதிதான். இந்த பட்ஜெட்ல நாம ரொம்ப எதிர்பார்த்தது சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கான ஒன்றிய அரசோட நிதி. 2020ஆம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்று காலத்திலேயே மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவசரமாக வந்து அடிக்கல் நாட்டின திட்டம் தான் அது. தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் இணைஞ்சு 63,000 கோடி ரூபாய் செலவுல இந்த திட்டத்தை செயல்படுத்துவோம்னு 2021ஆம் ஆண்டு ஒன்றிய பட்ஜெட்ல அறிவிச்சாங்க. ஆனா இப்போ தமிழ்நாடு அரசு தான் இந்த திட்டப்பணிகளை முடுக்கிவிட்டு செயல்படுத்திட்டு இருக்குது. ஒன்றிய அரசோ தன்னுடைய பங்கா 1 ரூபாய் கூட விடுவிக்காம வேணும்னே 3 ஆண்டுகளா காலம் தாழ்த்திக்கிட்டு இருக்கு. கேட்டா இது மாநில அரசோட திட்டம்னு நாடாளுமன்றத்திலே பதில் சொல்றாங்க. அப்படின்னா ரயில்வே துறையை மாநில அரசுக்கு கொடுத்துடுவாங்களா? கோவை, மதுரை மாநகரங்கள்ல மெட்ரோ ரயில் திட்டங்கள்ல செயல்படுத்துறதுக்கான ஒப்புதல் அளிக்கிறத பத்தி மூச்சே விடல. ஆனா கடந்த 3 ஆண்டுகள்ல இதே ஒன்றிய அரசு நம்ம நகரங்களை விட பல சின்ன நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிச்சு நிதி உதவியும் வாரி வழங்கியிருக்கு. இது எந்த விதத்துல நியாயம்? கடந்த ஆண்டு 2 முறை புயல்கள் தாக்கி கடும் இயற்கை பேரிடர்களை தமிழ்நாடு சந்திச்சது. இதுக்கு நிவாரணமா 37,000 கோடி ரூபாய் கேட்டோம். ஆனா ஆண்டுதோறும் வழக்கமா வழங்கப்பட வேண்டிய 276 கோடி ரூபாய் நிதியை அளிச்சுட்டு ஏமாத்திட்டாங்க. சரி, இந்த பட்ஜெட்லயாவது
வெள்ள நிவாரண அறிவிப்பு வெளியாகும்னு காத்திருந்தோம். ஆனா தங்களுடைய பதவி